இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் தாங்க பண்ணியிருக்கிறோம். 1 கப்புக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன், 1/4 கப்புக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த பருப்பை ஒரு கடாய்க்கு மாற்றிக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அரிசியும் சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை குக்கருக்கு மாற்றிக்கலாம். இந்த கிளாஸில் தான் நம்ம அரிசி எடுத்தோம். இதுக்கு 2.25 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் பால் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு 1 கப்புக்கு வெல்லம், 1/4 கப் நாட்டு சக்கரை, 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்தால் பிறகு இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அரிசியும் பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு வெள்ளை தண்ணியை வடிகட்டி இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா 2-3 நிமிஷம் கலந்து விட்டுட்டு ஒரு 2 ஏலக்காவை தட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 3 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு, தேங்காய் சில்லு, கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம சக்கரை பொங்கலோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நீங்கள் இந்த பொங்கலை சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க.